அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் அமைந்துள்ள தேவசம்போர்டுக்கு சொந்தமான தேவிகுமாரி கல்லூரியை மூட வைப்பதற்காக சதி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் ஸ்ரீ தேவிகுமாரி மகளிர் கல்லூரி அமைந்துள்ளது. இது தேவசம்போர்டின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வந்தார்கள். தற்போது இது 500ஆக குறைந்துள்ளது என்று அப்பகுதியினர் கூறுகிறார்கள். இந்த நிலையில் இந்த கல்லூரியை மூட வைப்பதற்காக சதித்திட்டம் தீட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கல்லூரிக்கு வரும் மாணவிகளை வேறு கல்லூரிகளுக்கு செல்லுமாறு சிலர் கட்டாயப்படுத்துவதாக குழித்துறை நகர பாஜக தலைவர் சுமன் அறநிலையத்துறை அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்துள்ளார். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். நான் வந்து என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணனா 10 மணி அட்மிஷன் இப்பவுமே உங்களுக்கு எப்படி பிள்ளைங்களை பண்ணணும் நீங்க ஏன்டா பண்ணுவோம் இந்த தடவை அவ்வளவு மீட்டிங் போட்டு அவ்வளோ அட்மிஷன் வந்தாச்சு இந்த தடவை. நான் வந்து மேம்க்கு ஃப்ரெண்ட்ல சொல்லணும். எங்கே உங்களுக்கு பண்ணால் தெரியுமா? நீங்கள் வந்துருக்கீங்க, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிச்சுருக்கோம். என் அக்கா படிக்கிற காலகட்டத்தில்னா ஒரு சீட்டு கேட்கணும்னு சொன்னால் மினிஸ்ட்ரியோ எம்எல்ஏயோ ஆரையில் வச்சு சிபாரிசு பண்ணால் தான் கிடைக்கும், இல்லாமல் கிடைக்காது. இன்றைக்கி 1000-600 பிள்ளைங்க தான் இங்கே படிக்கிறாங்க. அதுக்குள்ளே அது மாத்திரம் இல்லை, இங்கே படிக்க வரும்போது இங்கே இருக்க ஸ்டாஃபு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே படிக்கிறீங்க நான் குறிப்பிட்டு உணர்வு பேரை தெரியும், நீங்கள் விசாரித்து அதை ஆயிரம் பார்த்து இது பண்ணணும். ஏன்னா இங்கே வர பிள்ளைங்க இங்கே படிக்கணும். இது ஆக்சுவலி வந்துட்டு அட்மிஷன் இங்கே கிடைக்காது. இங்கே வந்து எப்பவும் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ பார்த்தாச்சுன்னா அட்மிஷன் வந்து கேட்குற இப்போ வந்துட்டு அட்மிஷன் இங்கே வர பிள்ளைங்களே வந்துட்டு வெளியே போகணும்னு சொல்லி சொன்னா இன்னும் ஸ்டாஃப்லேயே சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ நாங்கள் எல்லாம் வந்து வேறு பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க 6 இருந்தால் கூட நம்ம ஸ்கூலில் காலேஜுக்கு வேண்டி நம்ம செயல் பண்ணுறோம். ஆனால் இங்கே ஆஃபீஸ் பிள்ளைங்களே பிரச்சனை இல்லை. இவங்க ஃபீஸ் இல்லைன்னா அந்த ஃபீஸ் ஒழுங்காக போய் சேரணும். அவங்க ஒரு எக்ஸாமுக்கு போனாலும் இல்லை சர்டிஃபிகேட் வாங்கினாலும் அது கிளியர் ஆகும். ஒரு ஸ்கேன் வச்சுருக்காங்க, அதில் 100 ரூபா 200 பே பண்ண வேண்டியது, லாஸ்ட்டில் அவங்க ஃபைனோட 3000 6000 வச்சு பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது சுச்சுவேஷன். அது உங்களுக்கு அதுக்கு வேணும்னா நம்ம என்ன வேணுமோ சாட்சி நம்ம எங்கே படிக்கிறீங்க கிறிஸ்டின் காலேஜில் போய் படிங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் எங்கள்கிட்ட மேடம் இது இந்து காலேஜ் ஆகும். அப்போ இந்து காலேஜில் வரக்கூடிய பிள்ளைங்க நீங்கள் கிறிஸ்டின் காலேஜில் போய் படிங்கன்னா என்ன அர்த்தத்தில் சொல்ல முடியாது சொல்லுங்கள். கிறிஸ்டின் காலேஜில் ஒரு ஹிந்து பிள்ளைக்கு அட்மிஷன் கிட்ட ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிள்ளைக்கு அவங்க ஹிஸ்ட்ரி படிக்க போனால் அவங்களுக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்தோன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு நான் ஹிந்து காலேஜ் நான் உள்ள ஒரு ஸ்கூல்ல மூடியாச்சு. ஹிந்து பிள்ளைல கிறிஸ்டின் காலேஜில் போக எப்படி மேடம் சொல்ல முடியுது? நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க அடுத்த கட்ட போராட்டம் பண்ண வேண்டியது. அதனால நல்ல ஒரு முடிவெடுங்க. நமக்கு நல்ல ஒரு காலேஜ், வேறுபட்ட காலேஜ் வளர்த்துறது எப்படின்னு யோசிக்கணும். இதெல்லாம் அடைஞ்சு போனோம்னா ஏழை எளிய மக்கள் படிக்க முடியாது. ஒடிசனை கூட எங்கே போனாலும் படிக்கணும். ஏழை எளிய மக்கள் வந்து இங்கே வந்து ஃபீஸ் போடுவோம், நல்ல ரீதிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி வந்துட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் எல்லாமே மூடுறது வேண்டியது. செல்ஃப் ஃபைனான்ஸ் வச்சுன்னா இந்த காலேஜ் இல்லைன்னு சொன்னாங்க. நான் மேக்ஸிமம் குழித்துறை நகரில் தேவிகுமாரி கலைக்கல்லூரி, குழித்துறையை சார்ந்தது மாணவியர்களுக்கான கலைக்கல்லூரி. இது இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில். உண்மையிலே சில வருடங்களுக்கு முன்பாக மிகவும் ஒரு பெரிய கலைக்கல்லூரி, மாணவ செல்வங்கள் கிட்டத்தட்ட 1200 பேர்கிட்ட இங்கே பயின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 500-550 மாணவர்கள் தான் இங்கே பயில்றாங்க. உண்மையிலே இந்த சீர்கேடு காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே இருக்கிற அதிகாரி, அங்கே இருக்க அலுவலக அதிகாரி மற்றும் அங்கே இருக்க ஸ்டாஃபு, இவங்க வந்து நிறைய பேர் இந்து அறநிலைத்துறை கல்லூரியாக இருந்தால் கூட மாற்று மதத்தினர் நிறைய பேர் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. உண்மையிலே மாணவர்கள் புதுசாக அங்கே சேரப்போகிற டைமில் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு வேறு கல்லூரி இல்லையா? குண்டுச்சட்டியில் எதுக்கு குதிரை ஓட்டுறீங்க? இந்த கல்லூரிக்கு எதுக்கு படிக்க வாரீங்க? இப்படி அங்கே வேலை பார்க்குற அலுவலகர்கள்
அது மட்டுமல்ல, இங்கே படித்து முடிக்கும்போது இங்கே அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு வேண்டி இவங்க காசு கட்டினா அலுவலகத்தில் அந்த காசு வந்து பேபிள் ஆகாது, இன்னொரு ஸ்கேனரில் தான் பேபிள் ஆகும்னு சொல்லி அங்கே அவங்க யூனிவர்சிட்டி போகும்போது அங்கே இந்த மாணாக்களை அலக்களிக்கிறாங்க. இப்படி மாணாக்கள் அலக்களிக்கும்போது அவங்க நீ வேற ஒரு மாணாக்களுக்கு இங்கே வந்து படிங்கன்னு உத்வேகம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்க தாமதமாகுது. 100 200 ஃபீஸு கொடுத்து கட்ட வேண்டிய அந்த இதெல்லாம் வந்து 3000 4000 பெனால்ட்டியோடு அடைக்கிறாங்க. முன்னால் இங்கே ஒரு பள்ளிசாலை இருந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அது பூட்டப்பட்டுட்டு பிள்ளைங்க இல்லைன்னு இப்போ திருப்பரப்பில் ஒரு பள்ளிசாலை பூட்ட போகுது. அருமையான முறையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிக சிறந்த ஒரு பெண்கள் கலைக்கல்லூரின்னு சொன்னால் தேவகுமாரி கல்லூரி. இந்த கல்லூரியும் இப்போ கிட்டத்தட்ட அடைக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு. காரணம் இங்கே வேலை பார்க்குறவங்க உண்மையிலே உடனடியாக இன்னைக்கு நாங்கள் அறநிலையத்துறை ஆணையாளரை சந்தித்து அவங்களுக்கு மனு கொடுத்துருக்கோம். உடனடியாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இது எடுக்கிற தவறும் பட்சத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பெரிய மக்களை திரட்டி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் போடுவோம். உண்மையிலே இந்த கல்லூரியை மீட்டெடுத்து அதை முன்னேறத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம கடமை. அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோன்னு கூறி விடைபெறுகிறேன்.